ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம புரட்டாசி மாத ராசி பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புரட்டாசி மாதம் சதய நட்சத்திரத்தில் பிறக்குதுங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் வந்து செப்டம்பர் 17ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் நான் சொல்லக்கூடிய பலன்கள். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த புரட்டாசி மாதம் வந்து நிறைய நல்ல பலன்கள் தான். உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து 4ஆம் இடத்துல இருக்காரு. அதே மாதிரி 7ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள் கூடுது. அதாவது என்னென்ன கிரகங்கள்னால் 7 கூடியவர் 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்காரு. அதே மாதிரி 6 கூடிய சூரியன், கேது, சுக்கிரன் இத்தனை கிரகங்கள் இருக்குது மாதம் பிறக்கும்போது. பொதுவாக இந்த மாதம் வந்து என்னென்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் தேடி வரும். அனுகிரகம், இறை அருள், குரு அருள் எல்லாமே உங்களுக்கு ஆசீர்வாதத்தோட அனுகிரகத்தோட கிடைக்கக்கூடிய மாதம் தான். தொழிலில் நல்ல மாற்றங்கள், புது பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு உண்டானது. பார்ட்னர் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு அந்த அமைப்பு இருக்குது. பொதுவாகவே 7ஆம் இடம் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு பாதகமாக இருக்கனால பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இது வந்துச்சுன்னா நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டுறணும். ஒரு பாண்டு ஷீட்டில் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத தெளிவாக எழுதிட்டு பார்ட்னர்ஷிப் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி 10 கூடியவர் வந்து 3ஆம் இடத்துல வக்ரமாக போகிறார் இந்த மாதம். ஸோ இந்த மாதம் வக்ரமாகிறதுனால உங்களுக்கு நல்ல கூடுதல் பலன் தான். பொதுவாகவே 10ஆம் அதிபதி வக்ரமாக இருந்தால் 2-3 தொழில் செய்வாங்க. அதே மாதிரி புதுசாக வேறு ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. ஏற்கனவே நல்லா பிஸ்னஸ் போயிட்டு இருந்துச்சுன்னா இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது, இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி தொழில் மூலிமா நல்ல வருமானம், லாபங்கள் இது எல்லாமே கிடைக்கும். ஏன்னா 10 கூடியவர் 11 பார்க்குறாரு, நல்ல லாபம் கிடைக்கும். அதே மாதிரி புதுசாக ஃபாரினுக்கு, அதாவது ஒரு ஃப்ரான்ச்சைசிஸ் மாதிரி ஃபாரினில் அல்லது வெளி மாநிலங்களில் ஓப்பன் பண்ணுறது, பிஸ்னஸ் ரீதியாக வந்து ஃபாரின் போகிறது, வெளி மாநிலம் போகிறது, இது எல்லாமே நடக்கும். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில், உத்தியோகத்தில் ரொம்ப சூப்பராக இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன், சேலரி இன்க்ரிமெண்ட்டு, நல்ல வருமானம்லாம் நிறைய கிடைக்கும். அரசாங்கத்துடைய அதாவது அரசாங்க உயர் அதிகாரிகளுக்கு இது ஒரு சூப்பரான மாதம். தொட்டதெல்லாம் பொற்காலம் சொல்லக்கூடியது. உயர் அதிகாரிகளுடைய பாராட்டு, அங்கீகாரம் கிடைக்கும். மற்றவங்களுக்கு போகக்கூடிய ஒரு ப்ரொமோஷன் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு இதாகி ப்ரொமோட் ஆகி உங்களுக்கு ப்ரொமோட் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் தானாக தேடி வரும். நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, நமக்கெல்லாம் எப்படி கிடைக்கும் நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் அந்த விஷயமெல்லாம் தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் அதிகமாக இருக்குது. முக்கியமாக சூரியன், கேது அப்படிங்கும்போது அதிகாரிகள்கிட்ட பேசும்போது பார்த்து பேசணும். அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பில் நல்ல ஆர்வம் இருக்கும். படிப்பு வந்து அதிகமாக, அதாவது இவ்வளோ நாளாக வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்திருந்தாலும் இப்போ அதெல்லாம் விட்டுட்டு படித்தாதான் வாழ்க்கை அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை உணர்ந்து, பொதுவாகவே மீன ராசிக்காரங்க வந்து படிப்பில் நல்ல கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. முக்கியமாக வந்து ரேவதி நட்சத்திரக்காரங்க நல்ல இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. அவங்க எல்லாமே நல்ல மார்க் எடுக்கக்கூடிய அமைப்பு, நல்ல ஞாபகத்திறன், புத்தி கூர்மை இதெல்லாமே கிடைக்கும். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உயர்கல்வியாக இருந்தாலும் அடிப்படை கல்வியாக இருந்தாலும் நல்ல மார்க், நீங்கள் நினச்ச விஷயங்களை அடைய முடியும். அதே மாதிரி பிஹெச்டி, எம்ஃபில் பண்ணுறவங்களுக்கும் இது ஒரு சூப்பரான டைமு. நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சர்வீஸ் எக்ஸாம்ஸில் எழுதியிருக்கீங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு நல்ல பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. ஆல்ரெடி ஃபெயிலாக இருந்தால் கூட இப்போ நீங்கள் மறுபடியும் எக்ஸாம் எழுதுனா அது நல்ல ரிசல்ட்டு, பாஸ் ஆகி அடுத்தடுத்தது இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தாராளமாக நடக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரான டைமு. இது வந்து என்னென்னா உத்தியோகத்தில் இருக்க பெண்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும். உங்களுடைய வேலையை அதாவது பாராட்டு பரிசுகள்லாம் கிடைக்கும். நல்ல அவார்டு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவே வெளி மாநிலங்கள், வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. அது வரும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வெளியில் எங்கே போனாலும் உங்களுடைய பார்ட்னர்கிட்டையோ, இல்லை கல்யாணம் ஆன திருமணமான பெண்கள் இருந்தால் பார்ட்னர்கிட்டையோ அல்லது வந்து பேரண்ட்ஸ்கிட்டையோ சொல்லிட்டு போகிறது ரொம்ப நல்லது. சகோதர வழி ஆதரவு, சகோதரன் சகோதரி வழி ஆதரவு இருக்குது. அதே மாதிரி தாயாருடைய சொத்துக்கள்லாம் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி தாயாருடைய சொத்துக்கள் வரும். தாயாருக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. தாயாருடைய உடல்நிலையில் கவனம் தேவை. அதாவது இவ்வளோ நாளாக இருந்த ஒரு கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சால்வ் ஆகிறதுக்கு, ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் யார் மேலே கேஸ் போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்களே ஒரு பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க. சுமூகமான உடன்பாடிக்கையில் ஏற்பட்டு அதில் உங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உயில் சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி அதெல்லாம் உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப சூப்பர். ஒரு பெரிய இடத்துலேருந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்.
கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டி சின்ன ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினச்சிட்டு கைவிட்டுறாதீங்க. அந்த சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா அது மூலிமா ஒரு பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும். அது மூலிமா நல்ல ஆதாயம், நல்ல வருமானம் பார்க்கக்கூடியது, நிரந்தரமான நீங்கள் நல்ல பேர் புகழ் அவார்டெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டானது, பெரிய பாராட்டுகள் அங்கீகாரம்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய ராசியில் ராகு இருக்குது, 7ல் கேது இருக்குது, சூரியன் கேது இந்த மாதம் சேர்றாரு. அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது பெருசாக ஃபேவராக இருக்காது. நீங்கள் தப்பு செஞ்சீங்க அப்படின்னா ஆல்ரெடி அதுக்கு முன்னேற்பாடாக இருந்துக்கங்க. இல்லை அப்படின்னா கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து, ஜெயில் இது மாதிரிலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். செயல்படுத்தக்கூடிய விஷயங்களில் கவனமாக இருக்கணும். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயம் நல்ல விஷயத்தையும் தலைமையிடத்துக்கு தெரியப்படுத்தணும். பொதுமக்களுடைய ஆதரவுகள் இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்களுக்கு வந்து 2 கிரகங்கள் வந்து வக்ரமாக இருக்கனால அமைதியாக போய்க்கிறது நல்லது. யார்கிட்டையும் சண்டை சச்சரவுகளோ அல்லது மீடியாக்கள் முன்னாடி பேசும்போது வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். இல்லைனா அதுக்குண்டான பின் விளைவுகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அரசாங்க அதிகாரிகளுக்கு இது ரொம்ப சூப்பரான டைமு. நல்ல ப்ரொமோஷன்ஸ்லாம் கிடைக்கும். பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே மீனராசிக்கு வந்து வீடு கட்டக்கூடிய அமைப்பு இந்த மாதம் வருது. செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கார். வீடு கட்டக்கூடியது, வண்டி வாகனங்கள், உத்தியோகத்துக்கு தேவையான வாகனங்கள், உத்தியோகத்துக்கு தொழிலுக்கு தேவையான வாகனங்கள், தொழிலுக்கு தேவையான இடமோ அல்லது ஒரு தொழில் ஸ்தாபன நிறுவனமோ நீங்கள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. பொதுவாக காதல் ரீதியான பிரச்சனைகள் வரும். உங்களுக்கு வந்து காதல் ரீதியானது பிரேக்கப் ஆகிறதுக்கு, சண்டை சச்சரவுனால பிரியறதுக்கு, வீட்டில் தெரிஞ்சு அதனால் சண்டை வந்து பிரேக்கப் ஆகிறதுக்கு, ஏதோ ஒரு வகையில் லவ்ங்கிறது இந்த மாதம் வந்து உங்களுக்கு பிரேக்கப் ஆகிறதோ அல்லது சண்டை சச்சரவுகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறுத்தி நிதானமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணி அதை கடந்து வரத்துக்கு முயற்சி பண்ணுங்கள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமைகள் குறையும் இந்த மாதம். அஷ்டமாதிபதி, அதாவது அஷ்டமாதிபதியும் 7ஆம் இடத்துல இருக்கார். 6 கூடையவரும் 7ஆம் இடத்துல இருக்கார் களத்திரஸ்தானத்தில். 7 கூடையவர் 7 ஆட்சி உச்சம் பெறும்போது உங்களுடைய கணவனாக இருந்தால் மனைவியோ, மனைவியாக இருந்தால் கணவனோ ஆட்சி அதிகாரம் செலுத்தக்கூடியது. அவங்க தப்பு செஞ்சாலும் நான் செஞ்சது தான் கரெக்டுன்னு தர்க்கம் பண்ணுவாங்க. அமைதியாக போயிருங்க, அதுதான் ரொம்ப பெட்டர். ஏன்னா நமக்கு இங்கே ராசியில் ராகுவும் இருக்கார், 7.5 சனியும் இருக்குது. ஸோ உங்களை விட உங்களுடைய லைஃப் பார்ட்னர், கலத்தரம் வாழ்க்கை துணை இருக்காங்களா, அவங்க டாமினேட்டடாக தான் இந்த மாதம் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் இந்த மாதம் சண்டை போட்டுறாதீங்க, சமாதானமாக போய்க்கங்க. அப்போ தான் சோறு தண்ணி கிடைக்கும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா பெரிய பிரச்சனையாகி கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்துன்னு போகும். தேவையில்லாத தேர்ட் பார்ட்டிலாம் உங்கள் லைஃபுக்குள்ளே வருவாங்க. எதுக்கு இந்த பிரச்சனை, சண்டை வருதா, சமாதானமாக போய்க்குங்க. இல்லைன்னா என்னால் பேச முடியல, தொண்டை வலின்னு போய் சொல்லி அமைதியாக அங்கேருந்து மூவ் ஆன் பண்ணி போயிருங்க. இந்த மாதம் அவங்க டாமினேட்டடாக தான் இருப்பாங்க. அதனால் பார்த்துக்கோங்க. அஷ்டமாதிபதி அஷ்டமத்தில் ஆட்சி பெற கூடிய காலகட்டமாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. எக்கனாமிக்கலை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஆனால் ஹெல்த் ரீதியான சிறு பிரச்சனையும் குடும்பத்தில் வந்து சிறு சிறு சண்டை சச்சரவுகளும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருக்கணும். மூத்த சகோதரனுடைய ஆதரவுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோர்ட்டு கேஸ் இருந்ததில் சக்ஸஸ் ஆகிறது. கடன் ரீதியாக இருந்த பிரச்சனைகளை சால்வ் ஆகும். புது பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் லக்கி கலர் என்ன அப்படின்னா, அதாவது கோல்டன் கலர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கோல்டன் கலர், லைட் எல்லோ கலரும் சில்வர் கலர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒயிட்லேயே சில்வர் கலர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கலரும் உங்களுக்கு லக்கி கலர். லக்கி டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 21 செப்டம்பர் வந்து 21 செப்டம்பர் 30 அக்டோபர் 3 அதே மாதிரி அக்டோபர் 12 இதெல்லாமே வந்து உங்களுக்கு லக்கி டேட்ஸாக இருக்குது. நீங்கள் முக்கியமாக யாரையாவது மீட் பண்ணுறது, முக்கியமான முடிவு எடுக்கிறது, எங்கேயாவது மீட்டிங் போகிறது, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களில் இந்த லக்கி டேட்ஸு, லக்கி கலரை யூஸ் பண்ணிக்கும் போது நீங்கள் போடக்கூடிய எஃபோர்ட்டும் கூடுதலாக இந்த விஷயங்களை இது பண்ணும்போது சேர்க்கும்போது கூடுதல் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் புரட்டாசி மாதம் ரொம்ப நல்ல அனுகூலமானது. எக்கனாமிக்கல் டெவலப்புக்கு இது ஒரு சூப்பர் மாதமாக இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.